ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். மக்கள் கோபத்தை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை விவகாரம். ONOA விஷயத்தில் பட்டும் பாடம் கற்கவில்லையா? பார்லிமென்ட் தொகுதிகளை மத்திய அரசு மறுவரையறை செய்யும்போது தமிழகத்துக்கான தொகுதிகள் குறையும் என முதல்வர் ஸ்டாலின் கூறி வருகிறார். இதுபற்றி விவாதிக்க 5ஆம் தேதி பாஜ உட்பட அனைத்து கட்சிகள் கூட்டத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே அது பற்றி தவறாக புரிந்து கொண்டு உங்களின் கற்பனையான அச்சங்களை பரப்பவும் பொய் சொல்லவும் மட்டுமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளீர்கள். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது, விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அறிவிக்கப்பட்ட போதும் நீங்கள் பரப்பிய பொய் உடைத்து எறியப்பட்டது. அதன் பிறகும் நீங்கள் பாடம் கற்கவில்லை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதே இண்டி கூட்டணி எம்பிக்கள் லோக்சபாவில் கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டினால் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ள கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பவே இந்தி திணிப்பு நாடகமாடினீர்கள். அதை மக்கள் ஏற்காததால் தொகுதி மறுவரையறை குறித்து பேசி திசை திருப்ப முயற்சித்திருக்கிறீர்கள். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க தவறிவிட்டீர்கள். இது நீங்கள் பரப்பும் கற்பனையான மற்றும் ஆதாரமற்ற அச்சம். எனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜ கலந்து கொள்ளப் போவதில்லை. தமிழகத்தின் மொழிக் கொள்கையை பொறுத்தவரையில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழி கற்க வாய்ப்பு வழங்கப்படும் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் மறுக்கப்படுகிறது? தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைத்துள்ளபடி அனைத்து மாணவர்களுக்கும் மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்பதை ஆதரித்து மார்ச் 5 தமிழக பாஜ கையெழுத்து பிரச்சாரத்தை தொடங்கும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தலைதூக்கும் பயங்கரவாதம், மக்களின் பாதுகாப்பு சீர்குலைவு. ஸ்டாலினுக்கு EPS கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை. திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்துள்ளதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. NIA, ATS உள்ளிட்ட அமைப்புகள் விசாரித்து வரும் நிலையில் பேட்டரி வயர் மற்றும் வெடிபொருட்கள் உள்ளதால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகம் நிலவுவதாக செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே ISIS அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி சென்னையில் NIA-வால் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற நிலை தாண்டி பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது. தமிழகத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காவல்துறையை தன்னகத்தே வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினோ தினம் ஒரு வீடியோ ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளார். நாடக வீடியோக்கள் மீதான நாட்டத்தை குறைத்துக் கொண்டு நம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு முதல்வர் அடிக்கடி சொல்லிக் காட்டும் அந்த இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் விருப்பம் இதுதான், போட்டுடைத்த பிரசாந்த் கிஷோர். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கினார். 2026 சட்டசபை தேர்தலை இலக்காக கொண்டு கட்சிப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் கைகோர்த்துள்ளார். சில தினங்களுக்கு முன் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர் மாமல்லபுரத்தில் நடந்த தாவேக 2ஆம் ஆண்டு விழாவிலும் பங்கேற்றார். 35 ஆண்டுகால அரசியலில் விஜய் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளார். விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பார் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக விருப்பம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேக விரும்பவில்லை. 2026 தேர்தலை தனித்து சந்திக்க கட்சித் தலைவர் விஜய் வியூகம் வகுத்து வருகிறார். விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். விஜய் தனித்து போட்டியிடப் போவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருப்பது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரியில் கிடைத்தது ரூபாய் 1.84 லட்சம் கோடி GST. 2024ஐ விட 9.1% அதிகம். ஒவ்வொரு மாதமும் வசூலாகும் GST தொகை குறித்த விவரங்களை மத்திய நிதி அமைச்சகம் வெளியிடுகிறது. உள்நாட்டு வருமானம், இறக்குமதி மூலம் கிடைத்த வருமானம் அதிகரித்ததால் பிப்ரவரி GST வசூல் 10% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது.
பிப்ரவரியில் மொத்தம் 1,83,646 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இதில் மத்திய ஜிஎஸ்டி ரூபாய் 35,204 கோடி, மாநில ஜிஎஸ்டி ரூபாய் 43,704 கோடி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ரூபாய் 90,870 கோடி, செஸ் வரி ரூபாய் 13,868 கோடி. 2024 பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வசூல் 9.1% அதிகம். ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் 1.96 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வருவாயில் 11% அதிகரிப்பு இருக்கும் என்று அரசு கணித்துள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வச்சிருக்கோம். இமெயிலில் வந்த மிரட்டல். சமீப காலமாகவே விமானங்கள், பள்ளிகள், மால்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது தொடர்ந்து வருகிறது. இது அதிகாரிகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் அடுத்தடுத்து பள்ளிகளுக்கு ஏராளமான வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி போலீசுக்கு வந்த இமெயில் ஒன்றில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டனர். தமிழ்நாடு இல்லத்திலிருந்து விருந்தினர்கள், ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். அங்கு தங்கியிருந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மகாதேவன் உட்பட அனைத்து விருந்தினர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். கட்டடம் முழுவதும் மோப்ப நாய்கள் உதவியுடன் டெல்லி போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டன. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதியானது. இதையடுத்து ஊழியர்கள் ஒவ்வொருவராக சோதனை செய்து உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பதை கண்டறிய விசாரணை நடக்கிறது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் அங்கு கடும் பதற்றம் நிலவுகிறது. அதிபர் டிரம்ப் அடிக்காமல் விட்டதே அதிசயம்தான். டிரம்ப் ஜெலன்ஸ்கி விவாதம், ரஷ்யா கருத்து. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக ஒயிட் ஹவுஸில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் வார்த்தை போர் மூண்டது. ஜெலன்ஸ்கியின் முகத்துக்கு நேராகவே காட்டமாக பேசினார் டிரம்ப். உக்ரைன் மோசமான சூழலில் இருக்கிறது, உங்களுக்கு சாதகமாக எதுவும் இல்லை, இதற்கெல்லாம் நீங்கள்தான் காரணம். லட்சக்கணக்கான மக்கள் உயிரோடு விளையாடுகிறீர்கள். 3ஆம் உலகப் போருக்கான சூதாட்டத்தை ஆடாதீர்கள். போருக்காக பல பில்லியன் டாலர்களை உங்களுக்கு கொட்டி கொடுத்திருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என டிரம்ப் கூறினார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பதிலுக்கு பதில் வாதம் செய்தார். நாங்க நன்றியோடுதான் இருக்கிறோம், பாதுகாப்பு உத்தரவாதங்களுடனே போரை நிறுத்த விரும்புகிறேன் என்றார். இருவரின் காரசார பேச்சுவார்த்தை பாதியிலேயே முடிந்தது. ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார். டிரம்ப், ஜெலன்ஸ்கி இடையிலான வார்த்தை மோதல் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவு அதிகாரி மரியா ஜகோரோவா, பேச்சுவார்த்தையின் போது ஜெலன்ஸ்கியை டிரம்பும் வான்ஸும் அடிக்காமல் கட்டுப்பாடுடன் இருந்ததே அதிசயம்தான் என தெரிவித்தார். 2022 கீவ் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து ஆட்சி செய்ததாக ஒயிட் ஹவுஸில் ஜெலன்ஸ்கி சொன்னது அவர் சொன்ன பொய்களில் எல்லாம் பெரிய பொய். உணவு ஊட்டும் கையை கடிப்பவர் ஜெலன்ஸ்கி. யாரும் அவரை விரும்ப மாட்டார்கள் என்று ரஷ்ய வெளியுறவு அதிகாரி ஜெகரோவா கூறினார். ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் கூறும்போது ஜெலன்ஸ்கியை பன்றியோடு ஒப்பிட்டு பேசினார். நன்றி கெட்ட பன்றிக்கு அதன் உரிமையாளரிடமிருந்த பலத்த அடி கிடைத்திருக்கிறது. அது மட்டும் போதாது, ராணுவ உதவியையும் நிறுத்த வேண்டும். முதல் முறையாக ஜெலன்ஸ்கி முகத்துக்கு நேராகவே உண்மையை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். 3ஆம் உலகப் போருடன் உக்ரைன் விளையாடுகிறது என்று ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் டிமிட்ரி கூறினார். பொறி வைத்து போதை வியாபாரிகளை பிடித்த போலீஸ். பெண் சப்ளையர் உட்பட 4 பேர் கைது. சென்னை திருவெற்றியூரில் உயரக போதைப்பொருள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று இருந்த கார்த்திக் மற்றும் மதன் என்ற இருவரை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடம் 2 கிராம் மெத்தபெட்டமைன் சிக்கியது. எண்ணூர் சிவகாமி நகர் பகுதியைச் சேர்ந்த கிஷோரிடம் போதைப்பொருள் வாங்கியதாக இருவரும் கூறினர். தொடர்ந்து கிஷோரின் வீட்டில் சோதனை செய்து போலீசார் விசாரித்தனர். வியாசார்பாடி எம்கேபி நகரை சேர்ந்து ஜரீனா சல்மா தனக்கு சப்ளை செய்வதாக கிஷோர் வாக்குமூலம் அளித்தார். ஜரீனாவை ஆதாரத்துடன் கைது செய்ய போலீசார் திட்டமிட்டனர். கிஷோரை சல்மாவிடம் போதைப்பொருள் வாங்க வருவது போல் அனுப்பி வைத்தனர். போதைப்பொருளை கொடுக்கும்போது மறைந்திருந்த போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார் ஜரீனா. 4வரையும் கைது செய்த திருவெற்றியூர் போலீசார் 4 லட்சம் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன், 1 கார், 2 செல்போனை பறிமுதல் செய்தனர். ஜரீனாவுக்கு பின்னால் இருக்கும் போதைப்பொருள் கும்பல் குறித்து தனிப்படை போலீசார் விசாரிக்கின்றனர். சட்டப்படி பார்ப்பேன். தமன்னா குறித்து பரவிய ஷாக் தகவல் அவசரமாக வெளியான அப்டேட்.
இணைய வழியில் கிடைக்கும் டிஜிட்டல் வகை பணமான கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும், சீக்கிரம் பணக்காரராகி விடலாம் என்று சொல்லி புதுச்சேரியைச் சேர்ந்த 10 பேரிடம் 2,40,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மாஜி அரசு ஊழியர் அசோகன் என்பவர் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் சினிமா நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலின் விளம்பரங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளின் மூலம் ஆயிரக்கணக்கானோரிடம் பணத்தை திரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நிதிஷ் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையை தலைமையிடமாக கொண்டு நிறுவனம் நடத்தி வந்த இவர்கள் மக்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு ஒரு வகை இணைய வழி பணத்தை அவர்கள் கணக்கில் போட்டுள்ளனர். ஆனால் இவர்கள் கொடுத்த கிரிப்டோ கரன்சி நாணயம் எந்த ஒரு இணையதளத்திலும் பட்டியலிடப்படவில்லை. விசாரித்து பார்த்தால் அது போலி கிரிப்டோ கரன்சி நாணயம் என தெரிய வந்துள்ளது. அதனை மீண்டும் பணமாக மாற்ற முடியாமல் முதலீட்டாளர்கள் தவித்து போனார்கள். பணம் போட்டவர்கள் உஷாரானதும் மோசடி கும்பல் தலைமறைவாகிவிட்டது. இப்போது 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 10க்கும் மேற்பட்டோர் தலைமறைவாக உள்ளனர். புதுச்சேரி தவிர இந்தியா முழுவதும் பொதுமக்களை ஏமாற்றி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளனர். இந்த கும்பல் நிறுவனம் துவங்கிய போது நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் விழாவில் பங்கேற்றுள்ளனர். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமன்னாவிற்கு 25 லட்சம் ரூபாயும் காஜல் அகர்வாலுக்கு 18 லட்சம் ரூபாயும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் அவர்களும் ஒரு பங்குதாரர்களாக இருக்கக்கூடும் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் நடிகை தமன்னா தன் மீதான புகாருக்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். கிரிப்டோ கரன்சி முறைகேட்டில் தனக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளை அறிந்தேன். இதுபோன்ற வதந்தியான பொய்யான செய்திகள் பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்ற மீடியாவில் உள்ள எனது நண்பர்களுக்கு வேண்டுகோளை விடுக்கிறேன். அதே சமயம் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை எனது குழுவினர் எடுத்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். 2 வாரங்களாக முடங்கி கிடக்கும் ஸ்ரேயா கோஷல் எக்ஸ் அக்கவுண்ட் மீட்க முடியாமல் தவிப்பு. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரேயா கோஷல், சினிமா பின்னணி பாடகி. தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட ஏராளமான இந்திய மொழிகளில் சினிமா பாடல்களை பாடியுள்ளார். மேடை கச்சேரியும் நடத்துகிறார். இது தொடர்பான பதிவுகளையும் போட்டோக்களையும் எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு வந்தார். இதனால் அந்த பக்கங்களில் ஏராளமானோர் ஸ்ரேயா கோஷலை பின்தொடர்ந்து வருகின்றனர். எக்ஸ் பக்கத்தில் மட்டும் 69 லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர். சமீபத்தில் உடல் பருமன் பிரச்சினைக்கு எதிராக 10% எண்ணெயை குறைப்போம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி 10 பேரை தேர்வு செய்தார். அதில் ஸ்ரேயா கோஷலும் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் அவரது எக்ஸ் அக்கவுண்ட் முடங்கியுள்ளதாக ஸ்ரேயா கோஷல் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டா பக்கத்தில் தனது ரசிகர்கள், நண்பர்களுக்காக வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: பிப்ரவரி 13 முதல் எனது எக்ஸ் அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. அதை சரி செய்ய எக்ஸ் குழுவினரை தொடர்பு கொள்ள தீவிர முயற்சி எடுத்தேன். ஆனால் ஒரு சில ஆட்டோ ஜெனரேட் பதில் மெசேஜ் தவிர எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. எனது அக்கவுண்டை நீக்கவோ உள்ளே நுழையவோ முடியவில்லை. எனவே தயவு செய்து எனது எக்ஸ் பக்கத்தில் இருந்து வரும் எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம். அதில் வரும் எந்த செய்தியையும் நம்ப வேண்டாம். எல்லாம் போலி, மோசடி செய்திகளாக இருக்க வாய்ப்பு உள்ளது. எனது எக்ஸ் அக்கவுண்ட் பத்திரமாக மீட்கப்பட்ட பிறகு உடனடியாக வீடியோ மூலம் தெரியப்படுத்துகிறேன் என்றும் ஸ்ரேயா கோஷல் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை த்ரிஷாவின் எக்ஸ் அக்கவுண்ட்டும் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.